எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கு. இந்த சரி, தேர்தலில் வந்து நீங்க இந்த தெற்கு தொகுதியில நீங்க யாருக்கு வாக்களிக்க போறீங்க? நாங்கள் நாஜிம் நானாக்கு தான் வாக்களிப்போம். ம் என்ன காரணத்துக்காக அவங்களுக்கு வாக்களிக்க போறீங்கன்றது? அதாவது ஒரு 25 வருஷமாக அவர் கூட நான் இருக்கிறேன். அவரால் எனக்கு வந்து நல்லது தான் நடந்திருக்கு, கெட்டது எதுவும் நடக்கலை. எனக்கு நல்லது தான் நிறைய செஞ்சுருக்காரு. நான் இன்றைக்கி சோறு திங்கிறேன்னா அவரால் தான் காரணம். அதனால் இந்த பொட்டி கொடுத்தது அவர் தான், இந்த வீடை கட்டி கொடுத்தது எனக்கு அவர் தான், எங்கள் அப்பாவுக்கு ஆஸ்பத்திரிக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணதெல்லாம் அவர் தான், எங்கள் அம்மாவுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணது அவர் தான், என் கல்யாணத்துக்கு தாலி எடுத்து கொடுத்தது அவர் தான். அதனால் அவர் நன்றியை நான் எந்த காலத்திலும் மறக்க மாட்டேன். கூடிய எலெக்ஷன்ல இந்த தேர்தலில் வந்து நீங்க யாருக்கு வாக்களிக்க போறீங்க? நாங்கள் ஏஎம்சி நாஜிமுக்கு ஓட்டு இல்லை. அப்படிங்களா? என்ன காரணத்துக்காக அவங்களுக்கு வாக்களிக்க போறீங்க? மக்களுக்கு நல்லது செய்கிறாங்க, நம்ம வேண்டியது கேட்குறது எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குறாங்க. ஏற்கனவே வடக்கில் இருந்து மக்களுக்கு நிறைய நல்லது செஞ்சுருக்காங்க, இப்போ தெற்கில் இருந்து நல்லது செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அவர் தாங்க. அதனால் என்னுடைய ஓட்டு எப்போதுமே ஏஎம்சி நாஜிமுக்கு தான். தெற்கு தொகுதியில நீங்க யாருக்கு வாக்களிக்க போறீங்க? காரைக்கால் தெற்கு தொகுதியில் ஏஎம்சி நாஜிமுக்கு நாங்கள் வாக்களிக்க இருக்கோம். என்ன காரணத்துக்காக அவங்களுக்கு வாக்களிக்கணும்னு நினைக்கிறீங்க? காரைக்காலில் பல நல்ல திட்டங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. காரைக்கால் நல்லா மென்மேலும் வளர்கிறதுக்கு நாஜிம் அவர்கள் நல்ல சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. அதனால் நாங்கள் வந்து தெற்கு தொகுதியில் நாஜிமுக்கு சாலை வசதி, சாக்கடை வசதி, மின்சார வசதி எல்லாமே நல்லபடியாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது இல்லாமல் இப்போ கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு லேப்டாப்பு சட்டசபையில் இதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. அதனால் ஏஎம்சி நாஜிமுக்கு நாங்கள் வந்து வாக்களிக்கிறோம்.